ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்து வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, கடவுளுடைய அன்பு மிகப்பெரியது. அந்த அன்பு தன்னையே நமக்காக கொடுக்க வைத்த அன்பு. அந்த அன்பு நம்மிடம் எதிர்பார்ப்பது நாம் அவருடைய பிள்ளைகளாக மட்டுமே இருக்க வேண்டும் என்பது. அந்த அன்பிலே நிலைத்திருக்க வர வேண்டி ஜெபிப்போம். கிறிஸ்து மிகவும் பிரியமானவர்களே, பாஸ்கா காலத்தினுடைய 5வது ஞாயிற்றுக்கிழமை நாம் இன்று இருக்கிறோம். இன்றைய வாசக சிந்தனைக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது முதல் வாசகமாக வழக்கம் போல திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்தும், 2வது வாசகமாக திருவெளிப்பாடு புத்தகத்திலிருந்தும், நற்செய்தி வாசகமாக யோவான் நற்செய்தியிலிருந்தும் செய்திகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய 3 வாசகங்களும் நமக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறது. சிறப்பாக நாம் இந்த நற்செய்தி வாசகத்தை பற்றி தான் சிந்திக்க இருக்கிறோம். இதிலே இயேசு கிறிஸ்து ஒரு புதிய கட்டளை நமக்கு கொடுக்கிறார். நான் உங்களை அன்பு செய்வது போல நீங்களும் மற்றவர்களை அன்பு செய்ய வேண்டும். நீங்கள் செய்கின்ற அன்பிலே நீங்கள் யார் என்பதை மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் அன்பிலே என்னை மற்றவர்கள் கண்டு கொள்ள வேண்டும். இந்த அழைப்பை நம்ம கொடுக்கிறார். ஏனென்றால் இந்த உலகமே அன்பு என்ற ஒற்றை சொல்லில் தான் அடங்கி இருக்கிறது. முழு திருவிவிலியமும் ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டுமானால் அது அன்பு. யாவே இறைவனுடைய அன்பு இஸ்ரேல் மக்களை எகிப்தில் இருந்து காப்பாற்றியது. யாவே இறைவனுடைய அன்பு புதிய அரசர்களை அவர்களுக்கு கொடுத்தது. யாவே இறைவனுடைய அன்பு புதிய நீதி தலைவர்கள், புதிய இறைவாக்கினர்கள். அப்படி அந்த மக்களுக்கு தேவையானதை அன்பின் காரணமாகவே கொடுத்தார். அன்பின் காரணமாகவே மனிதனை படைத்தார். இவையெல்லாம் அன்பினுடைய ஊற்று. ஆனால் இந்த அன்பு எங்கே பெருக்கெடுத்தது, இந்த அன்பு எங்கே பொங்கி வழிந்தது என்றால், பாவங்கள் பெருகிய பொழுது அந்த கடவுளுடைய அன்பு பெருகியது. அந்த பாவத்திற்கு ஈடாக தன்னுடைய உயிரையே கொடுத்து இந்த அன்பினுடைய உச்சபட்ச அன்பை, பேரன்பை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு காட்டினார். அந்த அன்பை பற்றி தியானிக்கத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இந்த உலகத்திலே எல்லாவற்றிற்கும் ஒரு ஆல்டர்னேட்டிவ் உண்டு. இந்த உலகத்திலே ஒரு பொருள் பிடிக்கவில்லை என்றால் அதற்கு வேற பொருள் ஆல்டர்னேட்டிவ் இருக்கிறது. ஒரு மனிதன் நமக்கு பிடிக்கவில்லை என்றால், அவரை அன்பு செய்ய நமக்கு பிடிக்கவில்லை என்றால் ஆல்டர்னேட்டிவ் இருக்கு இந்த உலகத்தில். ஏன் நம் வாழுகின்ற இந்த உலகமே நமக்கு இல்லை என்றால் ஆல்டர்னேட்டிவ் செவ்வாய் கிரகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த உலகத்திலே ஆல்டர்னேட்டிவ் மாற்று இல்லாத ஒரே ஒன்று அன்பு மாத்திரமே. அப்படி என்றால் அந்த அன்பு கடவுள் மாத்திரமே. இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த உலகத்திலே மாற்று கிடையாது. ஆண்டவர் ஒருவரே. அந்த ஆண்டவர் மாத்திரமே நம்முடைய அன்பினுடைய வெளிப்பாடு, அன்பினுடைய முழுமை, அன்பினுடைய எல்லாம் அவரே. அந்த இயேசு கிறிஸ்துனுடைய தியாகம், அந்த இயேசு கிறிஸ்துனுடைய வழிகள், அந்த இயேசு கிறிஸ்துனுடைய வேதனைகள் எல்லாம் நம் பாவங்களுக்கானது. அது மீட்பை நமக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறது. அந்த மீட்பை நான் வைத்துக் கொண்டிருக்கிறேன். அந்த மீட்பிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த மீட்பிலே நான் இளைப்பாரி கொண்டிருக்கிறேன். ஆனால் யார் அந்த இயேசு கிறிஸ்து என்ற கேள்வியை மட்டும் அவ்வப்போது எழுப்பிக் கொண்டே இருக்கிறேன். இந்த அன்பிற்கான விலையை நாம் பல நேரங்களிலே கொடுப்பதே கிடையாது. ஏனென்றால் இலவசமாக பெற்றுக்கொண்ட அன்பு. இந்த உலகிலே எல்லாவற்றிற்கும் ஒரு விலை இருக்கிறது. ஆனால் அன்பிற்கு மட்டும் விலை இல்லை. ஆனால் இந்த கலியுலக காலத்திலே இன்ஸ்டன்ட் காஃபி, இன்ஸ்டன்ட் டீ, இன்ஸ்டன்ட் ஃபுட்ன்றது போல இன்ஸ்டன்ட் லவ்வும் வந்துருச்சு. ஏன்னா தேவைக்காக இன்றைய அன்புகள் பயன்படுத்தப்படுகின்றன. அந்த நேரத்திற்கு ஒரு வேலை ஆகுவதற்காகவே இந்த அன்புகள் பயன்படுத்தப்படுகிறது. இவையெல்லாம் சாத்தானுடைய சூழ்ச்சி. ஏனென்றால் பழைய ஏற்பாட்டிலே ஆதாமும் ஏவாளும் ஆண்டவரால் படைக்கப்பட்டு சிங்கார வனத்திலே விட்டு வைத்த பொழுது இந்த இன்ஸ்டன்ட் லவ், அந்த பாம்பினுடைய ஒரு அன்பு ஏமாற்றியது அவர்களை. அவர்கள் மீது கரிசனை இருப்பது போல, நீங்கள் இதை செய்தால் இவையெல்லாம் நடக்கும், இவையெல்லாம் நடக்கும் என்று தெரிந்துதான் இதை உங்களை செய்யக்கூடாது என்று உங்கள் கடவுள் சொல்லி இருக்கிறார் என்று ஒரு பாசம், ஒரு வேஷம் போட்டு அந்த பாம்பானது அவர்களை ஏமாற்றுகிறது. அந்த இன்ஸ்டன்ட் லவ் இன்றும் மனிதர்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறது. பல வேளைகளிலே இந்த இன்ஸ்டன்ட் லவ்விலே பலர் இறந்து போயிருக்கிறார்கள், தனது வாழ்க்கையை இழந்து போயிருக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து இன்ஸ்டன்ட் லவ் அல்ல. அந்த இயேசு கிறிஸ்து உண்மையினுடைய உச்சபட்சம். ஒரு தாய் தன் பிள்ளை மீது கொண்டிருக்கின்ற அன்பை விட இயேசு கிறிஸ்து நம் மீது கொண்டிருந்த அன்பு அதிகம். ஏனென்றால் எசாயா புத்தகத்தில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுவார், பெற்ற தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன்.
இந்த வார்த்தைகள் தான் அவர் நம் மீது கொண்டிருந்த அன்பினுடைய உச்சபட்சம். ஏனென்றால் ஒருவன் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக, ஒரு ஊர் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒருவன் இறப்பது எவ்வளவு நல்லது என்று அவர்கள் யூதர்கள் எல்லாம் ஒன்று கூடி பேசிய பொழுது அதையும் ஏற்றுக்கொண்டார் இயேசு கிறிஸ்து. ஏனென்றால் அவர் கடவுளுடைய மகன். அவர் நினைத்திருந்தால் தனது படை பரிவாரங்களோடு வந்து வெட்டி வீழ்த்தி இருக்க முடியும், அனைவரையும் சாய்த்து இருக்க முடியும். ஆனால் அன்பு என்ற ஒற்றை சொல்லால் அனைத்தையும் சாதித்து காட்டியவர். கிறிஸ்து மிகவும் பிரியமானவர்களே, இந்த உலகிலே எல்லாம் தோற்று போகும், அன்பு மட்டும் தோற்று போகாது. நீ மண்ணோர் மொழியில் பேசினாலும் விண்ணோர் மொழியில் பேசினாலும் உனக்கு அன்பு இல்லையேல் ஒலிக்கும் வெண்கலமும் ஓசையிடும் தாளமும் போலாவேன் என்று புனித சின்னப்பர் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்திலே சொல்லுவார். ஏனென்றால் நம்மிடம் அன்பு இல்லை என்றால் ஒன்றும் கிடையாது. ஏனென்றால் நம்மிடம் அன்பு இல்லை என்றால் நாம் மனிதனாகவே இருக்க முடியாது. இந்த உலகத்திலே அன்பிற்கு தான் அனைத்தும் அடிபடுகின்றன. ஒரு விலங்கோடு நாம் அன்போடு பழகுறோம் என்றால் அதுவும் தன்னுடைய பாசத்தை நமக்கு திருப்பி கொடுக்கிறது. கொடூரமான விலங்குகளும் அன்பிற்கு அடிபணிகின்றன. அப்படி என்றால் இந்த அன்பு சாதாரணமானது அல்ல, இது இறைவன் நமக்கு கொடுத்த வரம். இந்த அன்பை நாம் மற்றவர்களோடு பகிர்கின்ற பொழுது அதிலே வேஷம் இல்லாமல், அதிலே நடிப்பு இல்லாமல், அதிலே கள்ளம் கவடம் இல்லாமல் நாம் பார்த்து கொள்கின்ற பொழுது அந்த அன்பு ஆசீர்வாதமிக்க அன்பாக இருக்கும், புனித அன்பாக இருக்கும். அந்த புனித அன்பிலே நாம் வளரத்தான் இயேசு கிறிஸ்து நான் உங்களை அன்பு செய்வது போல நீங்கள் என்னை அன்பு செய்யுங்கள், நீங்கள் செய்கின்ற அன்பிலே என்னை மற்றவர்கள் கண்டுகொள்ள வேண்டும். ஏனென்றால் இவர்கள் கிறிஸ்துவர்கள் என்பதை அவருடைய அன்பிலே நாம் கண்டுகொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் தேவையோடு ஒருவரிடம் அன்பு செலுத்துகின்ற பொழுது அந்த அன்பிலே எந்த விதமான ஆசீர்வாதமும் இருக்காது. நாம் எல்லாரிடமும் சகஜமாக இறைவனுடைய பிள்ளைகள் என்ற நிலையிலே நாம் பழகின்ற பொழுதுதான் அதில் ஆசீர்வாதம் இருக்கும். ஏனென்றால் இன்றைய காலகட்டத்திலே போட்டிகளும் பொறாமைகளும் நிறைந்த உலகமாக இருக்கிறது. இந்த உலகம் ஒருவன் வாழ ஒருவனை கொல்லுகிறது, ஒருவன் வாழ பலரை கொல்லுகிறது, ஒருவன் உணவு அருந்த பலர் பட்டினி கிடக்கிறார்கள். இந்த சூழ்நிலையிலே அன்பு என்ற ஒன்று மட்டும்தான் எல்லாருக்கும் பொதுவான ஒன்றாக இருக்கிறது. இந்த அன்பிலே ஏற்றத்தாழ்வுகள் இல்லை, இந்த அன்பிலே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இல்லை, இந்த அன்பிலே ஏழை பணக்காரன் இல்லை. ஏனென்றால் இந்த அன்பு இயேசு கிறிஸ்து என்கின்ற ஒருவரே. இந்த அன்பு எல்லாருக்கும் உரியது. இந்த அன்பை எல்லாரும் ஏற்றுக்கொள்ளலாம், இந்த அன்பை எல்லாரும் பயன்படுத்தலாம். இந்த அன்பை எல்லாருக்குமான அன்பிலே நாம் நிலைத்திருக்கத்தான் இன்றைய வாசகங்கள் அழைப்பு விடுக்கிறது. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து என்ற ஒப்புயர்வற்ற அந்த அன்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா விதமான செல்வங்களையும் நாம் குப்பை என கருத வேண்டும். அப்படி கருதினால் மாத்திரமே இயேசு கிறிஸ்து என்கின்ற ஒப்பற்ற அன்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியும், அதை பயன்படுத்த முடியும், அதை அனுபவிக்க முடியும். அப்படிப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்துடைய அன்பை நாம் பெறாமல் விட்டுவிட்ட நேரத்திற்காக மனம் வருந்துவோம். அந்த அன்பு நம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட பொழுதும் அதை நாம் கண்டுகொள்ளாமல் உதாசீனப்படுத்திய நேரங்களுக்காக மனம் வருந்துவோம். இயேசு கிறிஸ்துனுடைய அன்பு நம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட பொழுது அந்த அன்பை மற்றவருக்கு நாம் பகிர்ந்து கொடுக்காத நேரங்களுக்காக மனம் வருந்துவோம். ஏனென்றால் இந்த அன்பு நமக்கு எப்பொழுதும் கிடைத்து கொண்டே இருக்கும். அதை நாம் பயன்படுத்துகின்ற பொழுதுதான் அதில் ஆசீர்வாதம் கிடைக்கும். கிறிஸ்து மிகவும் பிரியமானவர்களே, இறைவனுடைய அன்பிலே நிலைத்திருக்க வேண்டிய வரம் வேண்டி தொடர்ந்து ஜெபிப்போம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே அமையட்டும். இறைவனை சென்று வாழ்த்து பெறுவாராக. ஆமேன்.